நான் அவர் இல்லை. ஜோசப் ரொமால்டு அவர்கள் எழுதிய நான் இப்போது அருள் பணியாளராக இல்லை என்பதை நான் அவர் இல்லை என்ற தலைப்பிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அருள் பணியாளர்கள் மிக சிறந்தவர்களாக அப்பழுக்கற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மில் பெரும்பாலானவர்கள் நினைக்கிறோம். பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கும் நபர்களைப் போல அருள் பணியாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மிக கடினமானவை. அருள் பணியாளர்களின் வாழ்வு பெரும் விமர்சனத்திற்கும் குற்றச்சாட்டிற்கும் உள்ளடக்கப்படுகிற காலம் இது. அவர்களில் பெரும்பாலானவர்கள் பொய்கள் மற்றும் வதந்திகள் எனும் சேற்றில் சிக்கி தவிக்கிறார்கள். 1964 ஆண்டு முதல் 2004 ஆண்டு வரை மறை மாவட்டங்களில் இருந்து வத்திக்கானுக்கு அனுப்பப்பட்ட அறிக்கைகளின் அடிப்படையில் 69,063 அருட்பணியாளர்கள் தங்கள் அருள்பணியின் நிலையை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். 2000 ஆண்டு முதல் 2004 ஆண்டு வரை ஆண்டுதோறும் 24 விழுக்காடு அருள்பணியாளர்கள் தங்கள் அருள்பணி நிலையிலிருந்து விலகி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அருள்பணியில் இருந்து விலகிச் சென்றவர்கள் மீண்டும் அதே அருள்பணி நிலைக்கு திரும்பி வருவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்து உள்ளது என்று இணையதளத்தின் வாயிலாக வாசிக்க நேரிடுகிறது. உணர்ச்சி ரீதியான உறுதியற்ற நிலையிலும் மனத்துறவு, நம்பிக்கையில் ஏற்பட்ட வீழ்ச்சி, மனசோர்வு, திரு அவை தலைவர்களோடு ஏற்படும் கருத்து வேறுபாடு, மீள முடியாத பிற காரணிகள் மற்றும் இன்னும் பிற காரணங்களால் அருள்பணி நிலையிலிருந்து விலகுவதற்கு காரணிகளாக இருக்கின்றன. நம்பிக்கை பயணத்தில் யூதாஸ் விழலாம், தோல்வி அடையலாம், பேதுரு விழலாம், அருள்பணியாளர்களும் விழலாம், தோல்வி அடையலாம். அமெரிக்க இறையியலாளரான ஸ்காட் ஹான் ஏப்ரல் 25 2001 ஆண்டு EWTN தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நிகழ்த்திய உரையில் தனது ஆன்மீக வழிகாட்டி இடமிருந்து கேட்ட திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் பற்றிய ஒரு நிகழ்வை பகிர்ந்து கொண்டார். இளைஞர் ஒருவர் அருள் பணியாளராக ஆக வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்தார். அதனால் அவருடைய ஆயர் அவரை படிப்பதற்காக ரோமாபுரிக்கு அனுப்பி வைத்தார். அவர் படித்து முடித்ததும் அருள் பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்டார். சில வருடங்கள் தனது மறைமாவட்டத்தில் பணியாற்றினார். அவருடைய ஆயர் அவரை மேற்படிப்பிற்காக மீண்டும் ரோமைக்கு அனுப்பினார். அங்கு அவர் படித்து கொண்டிருந்த போது தினமும் ஜெபம் செய்வதற்காக அருகில் இருந்த ஆலயத்துக்கு செல்வது வழக்கம். அந்த ஆலய வாசலில் பிச்சைக்காரர்கள் குழு யாசகம் கேட்டு அமர்ந்திருந்தனர். அவர்களில் ஒருவரை கண்டதும் ஏதோ விவரிக்க முடியாத ஒருவிதமான சங்கடம் அந்த அருள் பணியாளருக்கு ஏற்பட்டது. அவர் அந்த பிச்சைக்காரரிடம் சென்று, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க, உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே குருமடத்தில் படித்தோம் என்று கேட்டார். அதற்கு அவர் நிதானமாக அமைதியாக, ஆமாம், உங்கள் முகத்தை பார்த்தா அப்படி தான் தெரியுது, ஆமாம் என்று கூறியதோடு, நானும் உங்களுடன் ரோமையில் படித்தேன், திருநிலைப்படுத்தப்பட்டேன் என்று சோகத்துடன் தெரிவித்தார். திகைத்து போன அருள் பணியாளர், உங்களுக்கு என்னதான் நடந்தது, ஏன் இந்த நிலைக்கு ஆயிட்டீங்க என்று கேட்டார். அதற்கு அவர், என்னத்தை சொல்கிறது, என் வாழ்க்கையில் ஒன்றன் பின்னா பல நெருக்கடியை சந்திச்சிட்டேன். இறுதியில் அருள் பணியாளர் பணியை தொடர்ந்துட்டேன். அருள் பணியாளர் பொறுப்பு என்னிடம் பறிக்கப்பட்டது. நான் எல்லாவற்றையும் இழந்து பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன் என்று கூறினார். இந்த அருள் பணியாளரால் அந்த பிச்சைக்காரரை மறக்க முடியவில்லை. அவருக்காக தொடர்ந்து ஜெபம் செய்தார். அவர் படிப்பு பயிற்சி முடிவுக்கு வந்து கொண்டிருந்தது. மாணவர்கள் அனைவரும் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்களிடமிருந்து தனிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற அழைக்கப்பட்டனர். அவரிடம் தனிப்பட்ட முறையில் பேச அவர்களுக்கு அனுமதி இல்லை. ஆனால் இந்த அருள் பணியாளர் ஆசீர்வாதம் பெறுவதற்காக மண்டியிட்ட போது மனம் முழுவதும் அந்த பிச்சைக்கார நண்பரை பற்றியே நிறைந்திருந்தது. அதனால் அவர் திடீரென்று, புனித தந்தையே, ரோமையில் ஒரு ஆலயத்திற்கு வெளியே
பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கும் ஒருவருக்காக இறைவேண்டல் செய்யுங்கள். அவர் ஒரு அருள் பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்டவர். ஆனால் பணியை துறந்து விட்டார். அவருடைய அருள் பணி பொறுப்பும் நீக்கப்பட்டு விட்டது என்று கூறிவிட்டார். கோபமடைந்த உதவியாளர்கள் அவரை அவசரமாக அங்கிருந்து அப்புறப்படுத்தியதால் அவர் பேசி முடிப்பதற்கு கூட நேரம் கிடைக்கவில்லை. சில நாட்களுக்கு பிறகு வத்திக்கானை சேர்ந்த பணியாளர்கள் அந்த அருள் பணியாளரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டனர். அவரும் அந்த பிச்சைக்காரரும், அதாவது மேனாள் அருள் பணியாளரும், திருத்தந்தையிடம் இரவு உணவு உண்ண அழைக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் அருள் பணியாளரிடம் தெரிவித்தனர். உற்சாகமும் ஆவலும் அடைந்த அவர் தன் வகுப்பு தோழரை கடைசியாக பார்த்த ஆலயத்துக்கு விரைந்தார். அங்கே சில பிச்சைக்காரர்கள் மட்டுமே இருந்தனர். அவருடைய முன்னாள் வகுப்பு தோழரும் அந்த சிலரில் ஒருவராக இருந்தார். இவர் அந்த மனிதரை அணுகி, நண்பரே, நான் திருத்தந்தையை பார்த்தேன். அவர் உங்களுக்காக ஜெபிப்பதாக கூறினார். அது மட்டுமல்ல, அவர் நம்ம இரவு உணவுக்கு தனிப்பட்ட முறையில் அழைப்பு விடுத்திருக்கிறார் என்று கூறினார். நடக்காத காரியம் இதெல்லாம். என்ன பாருங்க, நான் எவ்வளவு மோசமான நிலையில் இருக்கிறேன், பிச்சைக்காரனாக இருக்கிறேன். என் முகத்தை பார்த்தீங்களா, என் முடியை பார்த்தீங்களா, என் உடையை பார்த்தீங்களா? நான் நீண்ட காலமாக குளிக்கிறதே இல்லைப்பா. என் உடைகளும் அழுக்காக இருக்குது, தலைமுடியெல்லாம் அசிங்கமாக இருக்குது. இந்த நிலையில் போய் அவரை எப்படி நான் சந்திக்கிறது என்றார். சூழ்நிலையின் தீவிரத்தை உணர்ந்த அருள்பணியாளர், நண்பரே, நான் உனக்காக ஓர் அறையை ஏற்பாடு செய்கிறேன். அங்கே நீங்கள் வந்து குளித்து சவரம் செய்து முகம்லாம் கழுவி சுத்தமாகி நீங்கள் ரெடியாகிடலாம். உங்களுக்கு பொருத்தக்கூடிய உடைகளும் நான் கொடுக்கிறேன் என்றார். அந்த பிச்சைக்காரர் அருள்பணியாளர் ஒப்புக்கொண்டார். பின்னர் அவர்கள் திருத்தந்தையிடம் இரவு உணவு உண்ண புறப்பட்டனர். இருவரும் புனித பீட்டர் தேவாலயத்தின் பெரிய வாயில்கள் வழியாக உள்ளே நுழைந்தனர். அங்கு திருத்தந்தையின் போலந்து நாட்டை சார்ந்த செயலாளரான மான்சிக்னோர் டிஸ்விஸ் அவர்களை வரவேற்றார். அவர் அவர்களை உணவு அறைக்கு அழைத்துச் சென்றார். அங்கு திருத்தந்தை அவர்களுக்காக காத்திருந்தார். அறிமுகத்துக்கு பிறகு அவர்கள் ஒரு அருமையான உணவை உண்ண அமர்ந்தனர். உணவு முடிந்ததும் திருத்தந்தை தனது செயலருக்கு சைகை காட்டினார். அவர் எழுந்து அருள்பணியாளரை தன்னை பின்தொடரும்படி சைகை காட்டிவிட்டு அறையை விட்டு வெளியேறினார். பிச்சைக்காரரான அருள் பணியாளரும் திருத்தந்தையும் தனிமையில் உரையாடினர். சுமார் 15 நிமிடங்களுக்கு பிறகு திருத்தந்தை அவர்களை மீண்டும் உள்ளே அழைத்தார். அவர்களுக்கு இடையிலான உரையாடல் யாரும் அறியாத இரகசியமாகவே புதைக்கப்பட்டது. என்ன நடந்தது என்பது பற்றி எதுவும் பேசப்படவில்லை. புனித பீட்டர் சதுக்கத்தை கடந்து சென்றபோது மிகுந்த ஆர்வம் மேலிட அந்த அருள்பணியாளர் தான் அறைக்கு வெளியே இருந்தபோது என்ன நடந்தது என்று அந்த பிச்சைக்கார அருள்பணியாளரிடம் ஆவலுடன் கேட்டார். கண்ணீரோடு அவர் பேச ஆரம்பித்தார். நாங்கள் தனியாக இருந்தபோது திருத்தந்தை என்னை நோக்கி திரும்பி, அருள்பணியாளரை, நான் உங்களிடம் பாவ சங்கீர்த்தனம் செய்ய விரும்புகிறேன் என்றார். நான் பெரும் குழப்பத்துடனும் வேதனையுடனும், ஐயா, என்னால் முடியாது, நான் இப்போ அருள்பணியாளரே இல்லை என்று பதிலளித்தேன். திருத்தந்தை என்னை அன்புடனும் கருணையுடனும் பார்த்தார், சாந்தமாக பார்த்தார். பிறகு அவர் தனது வலது கையை உயர்த்தி விரலை அசைத்து, ஒரு முறை அருள் பணியாளராக அருள் பொழிவு செய்யப்பட்டால் எப்பொழுதும் அருள் பணியாளர்தான் என்று கூறினார். என்னுடைய பிரச்சனையை திருத்தந்தையுடன் பகிர்ந்து கொண்டேன். திருத்தந்தையிடம் பாவ சங்கீர்த்தனம் செய்தேன். நீண்ட மௌனத்துக்கு பிறகு அவர் தொடர்ந்தார். ரோமையன் ஆயர் மற்றும் கத்தோலிக்க திரு அவையின் தலைவர் என்ற முறையில் உங்கள் அருள் பணி தகுதிகளை உங்களுக்கு மீண்டும் வழங்குகிறேன் என்றார் திருத்தந்தை. நான் உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் விட்டு அழுதேன். மீண்டும் திருத்தந்தை என்னிடம் பாவ சங்கீர்த்தனம் செய்ய கோரிக்கை வைத்தார். திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் என்னிடம் பாவ சங்கீர்த்தனம் செய்தார். ஜபம் மற்றும் தியானத்திற்காக சிறிது நேரம் ஒதுக்கிய பிறகு திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் கூறினார், நீங்கள் இங்கிருந்து சென்றதும் நீங்கள் பிச்சை எடுத்து கொண்டிருந்த ஆலயத்திற்கு சென்று அந்த பங்கு தந்தையை சந்திக்க வேண்டும். அங்கு உங்களை உதவி பங்கு தந்தையாக நியமனம் செய்ய சொல்கிறேன். ஆலய வாசல்களில் பிச்சை எடுக்கும் பிச்சைக்காரர்களை கவனிக்கும் சிறப்பு பொறுப்பு நீங்கள் ஏற்க வேண்டும் என்றார்.
அருள் பணியாளர் திரு அவை சட்டங்கள் மற்றும் தார்மீக கடமைகளின்படி வாழ வேண்டும் என்பது உண்மை. அருள் பொழிவு, அருள் சாதனம் நிரந்தர தன்மை உடையது என்பதற்காக தனிப்பட்ட விருப்பம் போல் வாழலாம் என்பது அல்ல. அருள் பணியாளர் எப்படி அருள் பணி நிலையில் இருந்து வெளியேறினார், என்ன செய்தார் என்பதிலும் இது அடங்கும். இரக்கமுள்ள தந்தையைப் போலவே ஞானத்துடனும் ஆன்மீக பொறுப்புடனும் திரு அவை எப்போதும் கதவை திறந்து வைத்திருக்க வேண்டும். ஓர் அருள் பணியாளர் மனிதனை பிரதிநிதிப்படுத்துகிறார். அவரது தகுதி மனிதர்களுக்கு செய்கின்ற நலமான பணியால் தான் அளவிடப்படுகிறது. ஒரு அருள் பணியாளர் மனிதனை பிரதிநிதிப்படுத்துகிறார். அவரது தகுதி மனிதர்களுக்கு செய்கின்ற நலமான பணியால் அளவிடப்படுகிறது. இதை எழுதியவர் ஜோசப் ரொமால்ட். வெளியீடு நல்லவர்களின் நாடி துடிப்பு, நம் வாழ்வு. 29/3/2026